ஹலோ எம்பையர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் இது. ஸோ அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டாகவே இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக ஸ்பீக்கர் பாக்ஸ் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும், நல்லா இது ஹெவியாகவே இருக்குது. ஸோ இது அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் இது சுற்றி ஒரு சிலிக்கான் வரும், அந்த சிலிக்கான்லாம் பிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே நம்ம இதை ரெடி பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த க்ரில்லு கீழே தான் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த க்ரில்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரில்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நைஃபோ இல்லை ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்க ஒரு திங்ஸ் வச்சு நீங்கள் லைட்டாக அதை லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும், அது உங்களுக்கு ஈஸியாக மேலே வந்துடும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதோட ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்குது. ஸ்பீக்கர் நமக்கு நல்லா நீட்டாகவே இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ பிரச்சனையே இல்லை, ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 ஸ்க்ரூ இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரூவாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது இந்த ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ண உடனே ஓப்பன் பண்ணால் மேலே ஒரு கேஸ் தாங்க ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே மைக் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை கைட்டினா தான் பாட்டம் ரிமூவ் ஆகும் போல். சரி, நம்ம அந்த 4 ஸ்க்ரூவும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அது ரிமூவ் பண்ணியாச்சு. பிளாஸ்டிக் ரொம்பவே நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது ப்ரைஸ் ரேஞ்ச் மேபி அதிகமாக இருக்கலாம் போல். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, 3.7 வோல்ட்டு, ஒரு ஸ்பீக்கரு, ஒரு போர்டு. ஸோ இந்த போர்டு தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் ஆப்ஷன் அண்ட் SD கார்டு ஆப்ஷனும் இருக்குது. ரொம்பவே நீட்டாக தாங்க இருக்குது, வித் மைக்கோடு வந்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஃபோன் காலுமே பேசிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பவர் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. ஸோ பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்டிமீட்டரில் நம்ம வோல்ட்டு 20 வச்சு செக் பண்ணிப்போம். ஸோ யூஸ்வலாக நம்ம செக் பண்ணுறது தான். ஸோ 20 வோல்ட்டில் வச்சு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம ப்ரோபை வச்சு செக் பண்ணலாம். ஸோ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3.6 3.7 கிட்ட இருக்குது. பட் ஆனாலும் பவர் ஆன் ஆகலை. ஸோ மேபி நம்மக்கிட்ட வேறு பேட்ரி இருக்குது. இது நம்மக்கிட்ட இது செக் பண்ணிக்கலாம். இது 3.8 வரைக்கும் இருக்குது. ஸோ இது நமக்கு தேவையான பவர் தான். ஸோ நம்ம இந்த பேட்டரியை வச்சு நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். சில நேரங்கள் கழித்து. ஸோ இப்போ இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆனும் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஸ்பீக்கரில் சவுண்டே கேட்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கர் தான் இஷ்யூவாக இருக்கும் போல். ஸோ திருப்பி எல்லாமே அன்ப்ளக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி அன்ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஸ்பீக்கரை அன்ப்ளக் பண்ணி ஸ்பீக்கரை இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2-3 வே இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது இந்த கண்டினியூட்டி மோடில் தான் நான் செக் பண்ணுவேன். ஸோ கண்டினியூ மோடில் போட்டுட்டு நம்ம காயில் வைண்டிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப்பை அந்த சிக்னல் பாயிண்டில் வச்சு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ இதில் காயிலில் இல்லைன்னா இன்பிட்வீன் லைனில் எங்கேயோ சால்ட்ரிங் விட்டு போயிருக்கு. ஸோ அந்த கனெக்டிவிட்டி இல்லை. கனெக்டிங் இருந்துச்சுன்னா நமக்கு பீப் சவுண்ட் கேட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு, இது இல்லை. ஸோ அதனால் நம்ம ஸ்பீக்கரை ஒன்று சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா அந்த பேப்பர் எடுத்துகிட்டு திருப்பி ரீஃபிக்ஸிங் தான் பண்ணணும். ஸோ இதை நான் செக் பண்ணி பார்த்தேன். பிடிவினில் தான் சால்ட்ரிங் விட்டு போயிருந்துச்சு. ஸோ அதை லைட்டாக மாடிஃபை பண்ணி அந்த சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரீடெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாத்தையும் ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கம்முலாம் நல்லா வெளியவே தெரியும். ஏன்னா அதை நான் ஓப்பன் பண்ணி அந்த சால்ட்ரிங்கை அந்த வைண்டிங்லேருந்து கரெக்டாக கட் ஆகிட்டுருக்கு. ஸோ வைண்டிங்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நமக்கு ஸ்பீக்கர்லேயே நல்லா சவுண்டும் கேட்குது. இப்போ பவர் ஆஃப் பண்ணேன், பவர் ஆஃபும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஏன் ஒரு மாதிரி கரகரன்னு சவுண்டு கேட்குதுன்னா, ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாலாம் ஓப்பன் பண்ணி திருப்பி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாய்ஸ் வர தான் செய்யும். ஸோ நான் சும்மா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் நாட் அ ஆக்சுவல் ஃபிக்ஸிங்கு. ஸோ நம்ம இது வேறு வழி கிடையாது. நம்ம ஸ்பீக்கர் தான் மாற்றணும், இல்லை ஸ்பீக்கரோட காயில் ப்ளஸ் பேப்பர் ஃபுல்லாகவே மாற்றணும்.
அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் ஓகேவா, இப்போ டெஸ்டிங்க்கு ஓகே இது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இஷ்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஸ்பீக்கர் தான் இஷ்யூன்றது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இந்த ஸ்பீக்கரை ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சாதாரண மினி சவுண்ட் பாக்ஸ் தான். பட் இந்த சவுண்ட் பாக்ஸ்க்கே வந்து அக்கோஸ்டிக் வர மாதிரி அவங்க அதை உள்ள அந்த பிளாஸ்டிக்கை மோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோல்டிங்கில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹேர் வந்து வெளியே வராதபடிக்கு அவங்க உள்ளே ஹேர் போகாதபடி இல்லை சைடு கேப் எங்கேயுமே வராதபடிக்கு அவங்க பிளாஸ்டிக்கை மோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு இதில் என்னென்னா பேஸ் நல்லா கிடைக்கும். ஸோ சவுண்ட் பாட்டு கேட்கவும் சூப்பராக இருக்கும், சவுண்டும் நல்லாயிருக்கும் இதில். ஸோ திருப்பி எல்லாமே ரீஃபிட் பண்ணிடலாம், எல்லா ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நமக்கு சாங் எப்படி ப்ளே ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நேமும் காட்டிச்சு, பேரிங் கொடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ளே பண்ணுற NCS மியூசிக்கை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ தான் காப்பிரைட் இஷ்யூ இருக்காது. நீங்கள் சாங் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ இப்போ ஒரு சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ சாங் ஓகே தான், பட் அந்த கிளாரிட்டின்றது இல்லை. ரீசன் வந்து நான் ஆல்ரெடி அதை ரீஒர்க் பண்ணதுனால அந்த பேப்பர் வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகலை. ஸோ அந்த கம்மெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ சொன்ன மாதிரி டெஸ்டிங்க்கு இது ஓகே. ஸோ இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஸ்பீக்கர் தான் இஷ்யூன்றது ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இன்னும் நமக்கு பெட்டரான அவுட்புட் இதுலேருந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா ப்ரைஸ் மேபி அதிகமாகவே இருக்கலாம் இது. ஸோ இதில் FM மோடுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டும் இருக்குது, பாஸ் அண்ட் ப்ளேவும் இதிலே பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபோன் காலும் பேசிக்கலாம், அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாமே நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.